26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். மிடில் கிளாஸ்ல இருக்கிற நீங்க அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போவீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காம நம்ம ஆன்மீகத்துல நம்ம சுக்கிரனை வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணணும். அந்த சுக்கிரன் வந்து உங்களோட உடல் அழகில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. கண்ணாடி மூலமாக உங்களை பார்த்துக்கிறது. நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த கண்ணாடி பொருத்திய ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை பொறுத்து போடுற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா, கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் என்னென்னா அவங்க போடுற பர்ஃப்யூம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதனால் நம்ம பர்ஃப்யூம் வந்து கம்மியான விலையாக இருந்தாலும் கூட நறுமணம் மிகுந்த பூக்கள் எந்த வீட்டில் அதிகமாக வளர வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும். தெருவில் உள்ள பசுமாட்டுக்கு நிறைய தீனி போடுறாங்களோ அவங்களுக்கு செல்வ நிலை உயரும். அப்படின்னு இந்த சில்லறையை வந்து யார் அலட்சியப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு செல்வம் தன்னை விட்டு போகுதுன்னு அர்த்தம். நீங்கள் நிலவாசல் பூஜை பண்ணிவிட்டு மாயில கொத்த சொருவி வச்சுனீங்கனாலே மகாலட்சுமி அவ்வளோ எளிதில் உள்ளுக்கு வசியமாவார். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. மேம், நமக்கு வந்து இன்னைக்கு நிலையில் நான் நிறைய வேலை செய்கிறேன், என் உடல் உழைப்பு எல்லாத்தையும் போட ரெடி, ஆனால் என்னால் பணக்காரர் ஆக முடியல, எவ்வளோ வேலை செய்தும் எனக்கான ரெக்கக்னேஷன் கிடைக்கல அப்படின்லாம் சிலர் சொல்லுவாங்க. உங்கள் வேலைக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும், நீங்கள் சீக்கிரம் இந்த நிலையில், அதாவது மிடில் கிளாஸில் இருக்கிற நீங்கள் அப்பர் மிடில் கிளாஸ்க்கு போவீங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது வழிகள் இருக்காம நம்ம ஆன்மீகத்தில்? கண்டிப்பாக இருக்குது. நம்ம ஆன்மீகத்தில் வந்து முதல்ல வந்து ரொம்ப தெய்வ பக்தியாக உட்கார்றாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து அந்த அந்த பற்று மெட்டீரியல் லைஃப்குள்ளே வந்து போகவே முடியாத அளவுக்கு ஒரு தடை கொடுக்கும். அதனால் அதீத பற்றை அதீதமாக மகான் சித்தரை நோக்கிய நாட்டங்கள் இதெல்லாம் எடுக்கும்போது நீங்கள் வந்து அந்த அந்த ஜோன்லேருந்து வெளியே வர்றீங்கன்னு அர்த்தம். ஓகே. அந்த ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பணம் காசு மெட்டீரியல் தேடும்போது அது உள்ளுக்கு நுழைய ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவு உங்களை வந்து நான் இந்த உலகத்தில் வாழ எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து பணம் காசு இருந்தால் தான் உலகத்தில் வாழறதுக்கு எலிஜிபிளாக இருக்கும். அதை வந்து அவங்க உணர மாட்டாங்க. நான் எதுக்காக இந்த கர்மாவில் பிறந்தேன், எதுக்காக இதை அப்படி சொல்லிட்டு அதை சுற்றும் போது இதை வந்து கோட்டை விட்டுருந்தாங்க. அப்போங்கும்போது இந்த இடத்த வந்து நம்ம முதல்ல ஃபில்ஃபில் ஆகணும். ஆகினா தான் அடுத்தால போக முடியும். அதனால் முதல்ல உங்களுக்கு ஆசைகளை உருவாக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் நிறைய பண்ணணும். பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்களை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுவுமே ரொம்ப காஸ்ட்லியாக போடுற மாதிரி இருப்பாங்க, ரொம்ப சிம்பிளாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் போட்டிருக்கிறது ஒவ்வொன்றுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தன்னை வந்து நம்ம வந்து சிம்பிளாக அதிகமாக ஆசைப்பட்டு அப்பி அடைஞ்சு போடுறத விட ஒரு பொருள் வாங்கினாலும் அது வந்து வேல்யூபிளான பொருளாக வச்சு போடுறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். முதல்ல வந்து நம்ம போடுற பொருட்கள் வந்து எப்போவுமே ரெட்டிப்பாகக்கூடிய தன்மையாக இருக்குதாங்கிறத நம்ம பார்த்து அதை போடுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். நிறைய பேர் வந்து நம்ம துணிமணிகளில் நிறைய போடுவாங்க. அது வந்து நம்மளுடைய லக்ஸரியை காமிக்கும், நம்மளுடைய ஆடம்பரத்துக்குள்ளே இது நம்ம பணக்காரன் எல்லாம் திங்க் பண்ணணும்னு போடுவாங்க. ஆனால் நிறைய பணக்காரங்க வந்து பணத்தை உருவாக்கிய அந்த ஃபவுண்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து துணிமணியை வந்து சிம்பிளாக தான் எடுத்திருப்பார். அவங்க குழந்தைங்க தான் அதை வந்து அனுபவிப்பாங்களே ஒழிஞ்சு, அந்த உருவாக்குனவர் துணிமணிகளுக்குள்ள ஆக்டிவிட்டீஸை சிம்பிள் ஆக்கிட்டு அதை முக்கியமான ஒரு ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு பொருளில் வந்து போடும். ஒரு லேண்டோ இல்லாட்டா ஜுவல்லரிலையோ போட்டு அதை ரெட்டிப்பாக்கி வச்சது தான் இந்த குழந்தைங்க அனுபவிக்கிறாங்க. அப்போ நம்ம எப்போவுமே வந்து அந்த மெட்டீரியல் வந்து அழியும் மெட்டீரியலில் போடும்போது அவங்களுக்கு அது வீக் ஆகுது. அப்போங்கும்போது நம்ம சுக்கிரனை வந்து பயங்கரமாக ஆக்டிவேட் பண்ணணும். அந்த சுக்கிரன் வந்து உங்களோட உடல் அழகில் இருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த உடல் அழகு வந்து நான் இப்படி இருந்தால் தான் அழகாக இருப்பேன், அப்படி இருந்தால் தான் அழகாக இருப்பேங்கிறது இல்லை. நம்ம அழகை வந்து நம்மளே பாசிட்டிவாக எடுக்கணும். பாசிட்டிவாக எடுத்தால் எனக்கு இந்த பல்லு சரியில்லையே, எனக்கு இந்த கண்ணு சரியில்லைங்கும்போது அந்த கண்ணும் பல்லும் உங்களுக்கு பாசிட்டிவானது அப்படின்னு திங்க் பண்ணிங்கன்னா அது அழகாயிரும். இதுதான் இங்கே வந்து நம்ம அட்ராக்ஷன் பண்ணுறது. இதை எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னா கண்ணாடி மூலமாக உங்களை பார்த்துக்கிறது. கண்ணாடியை பார்த்துட்டு எதை நம்ம நல்லாலன்னு நினைக்கிறோமோ அது என் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கடி அதை நோட் பண்ணிக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த கண்ணாடி வந்து உங்களை அழகுபடுத்தி இன்னுமே உங்களை வந்து எதை நம்ம பார்வைக்கு சரியில்லைங்கிறதோ அதை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதனால தான் நம்ம வந்து லக்ஷ்மி பூஜையில்
வந்து கண்ணாடி வச்சு கொடுக்கறது. அப்பங்கும்போது அந்த கண்ணாடி வந்து செல்வத்தின் முதல் பங்காக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அப்போ செல்வ நிலை உயர்வதற்கு நம்ம வீட்டில் வந்து கண்ணாடியினுடைய இது வந்து அதிகமாக இருக்கணும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸில் ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்து இந்த கண்ணாடி பொருத்திய ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை பொறுத்து போடுற மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா, அதுவும் நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை போடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை போடும்போது அந்த கண்ணாடி வந்து மல்டிப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால நம்ம அந்த ட்ரெஸ் ஒன்று வாங்கி போடுவது சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பணம் ஈர்ப்புக்காக முக்கியமான ஒரு பங்கு கோடீஸ்வரன். கோடீஸ்வரர்களுக்கெல்லாம் என்னென்னா, அவங்க போடுற பர்ஃப்யூம் வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அவங்க அப்படி ஸ்க்ராட்ச் பண்ணும்போதே அந்த மனம் வந்து நமக்கு தூக்கும். அதனால் நம்ம பர்ஃப்யூம் வந்து கம்மியான விலையாக இருந்தாலும் கூட அடிக்கடி நம்மளுடைய மனம் வந்து இதுதான் சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிடணும். அடிக்கடி அந்த பர்ஃப்யூம் மணத்தை மாற்றக்கூடாது. இந்த மணத்தை வந்து இவங்க போனாங்கன்னா இந்த மனம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, அது உங்களுக்கு வசீகரிக்கும் தன்மையாக இருக்கும். நான் காஸ்ட்லியான பர்ஃப்யூம் போட்டால் தான் இல்லை. இதெல்லாம் நம்ம செய்கிற ஆக்டிடியூடு. அப்புறமா பூக்கள் வந்து வீட்டில் எப்போவுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது. மல்லிகைப்பூ, நறுமணம் மிகுந்த பூக்கள் எந்த வீட்டில் அதிகமாக இருக்குதோ, எந்த வீட்டில் நறுமணம் மிகுந்த பூக்கள் வளர வைக்கிறாங்களோ அவங்க வீட்டில் சுக்கிரன் ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறது முக்கியமானது. ஜெட் பிளானட்னு ஒன்று இருக்குது. அந்த பிளானட் வந்து ஒரு கலசம் மாதிரி ஒரு பவுலில் வச்சு அந்த பிளானட்டை வந்து வளர்க்கும்போது அந்த ஜெட் பிளானட் பார்த்திங்கன்னா குபேர காயினை குமிச்சு வச்ச மாதிரி அப்படி அது இலைகள் இருக்கும். அந்த இலைகள் வந்து நம்மளுக்கு குபேர அம்சத்துக்குரியது. அப்போ அந்த பானைக்குள், அந்த வட்ட பானைக்குள் அந்த ஜெட் பிளானட் வளர்க்கும்போது அது வந்து உங்களுக்கு செல்வ நிலையை ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம திடீர் கோடீஸ்வரன் அப்படிங்கிறத விட எதெல்லாம் நம்ம பணம் வரவதுக்கு தடையாக இருக்குதோ அதெல்லாம் நீக்கி கொடுக்கும். அப்போ உங்களுக்கு தேவையான பண வரவுகளை அதிகரிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உங்களோட வீட்டில் வந்து பெண்கள் வந்து எப்போவுமே சந்தோஷமாக சிரித்து மகாலட்சுமி அம்சத்தில் இருந்து அவங்க பூஜை பண்ணணும். வெறும் சிரிச்சுக்கிட்டு அந்த ஆக்டிங் கிடையாது. அவங்க வந்து வீட்டில் சந்தோஷமான ஒரு மனநிலையில் வீட்டில் நிறைய பூஜை புனஸ்காரம் பண்ணி நைவேத்தியங்கள் நிறைய அவங்க கையால் பண்ணி கடவுளுக்கு வைக்கும்போது அந்த வீட்டில் வந்து செல்வ நிலை கூடும் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் எந்த வீட்டில் வந்து பசுமாட்டுக்கு தீனி நிறைய தெருவில் உள்ள பசுமாட்டுக்கு நிறைய தீனி போடுறாங்களோ அவங்களுக்கு செல்வ நிலை உயரும் அப்படிங்கிறது முக்கியமானதாக இருக்கும். வீட்டிலுடைய செடி கொடிகளை வைத்து நம்ம செல்வ நிலை அதிர்வுகளை சொல்லிவிடலாம். நாம் வீட்டில் வந்து முள் செடிகள் அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கடன் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் முள்ளால் ஆன செடிகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை முள் செடிகள் இருக்கணும்னா நீங்கள் வீட்டுக்கு பின்பக்கம் வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது. வீட்டுக்கு பக்கத்தில் நம்ம இருக்கிறது வந்து மாமரம், அந்த மரிக்கொழுந்து, அதெல்லாம் மரிக்கொழுந்து, மருதாணி, இதெல்லாமே மாதுளை பழம் செடிகள் இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு செல்வ நிலை, சீத்தாப்பழம் இதெல்லாம் வைக்கும்போது செல்வ நிலை அதிர்வுகளை ஈர்த்து கொடுக்கக்கூடிய, இது வீட்டு முன்னில் வைக்கக்கூடிய செடிகள்னால் நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் அடிக்கடி லட்சுமி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெள்ளிக்கிழமை யாராச்சும் கூப்பிட்டு தான் பண்ணணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உங்களுக்கு அந்த லட்சுமி பூஜை நைட்டு 8 to 9 அந்த காலத்தை எடுத்துக்கலாம். இல்லாட்டா அதிகாலை 6 to 7 இந்த காலத்தை எடுத்துக்கலாம். நம்ம 1 to 2 மதியானம் எடுத்துக்கலான்னா அது வேண்டாம். ஏன்னா உச்சி பொழுதில் கண்டிப்பாக லட்சுமியுடைய வாசம் அவ்வளவு ஈர்ப்பாக இருக்காது. இந்த காலத்தில் நம்ம வந்து எடுத்துக்கலாம். பொதுவாக லட்சுமி பூஜை பண்ணும்போது நம்ம வந்து மொச்சக்கட்டை பயிர் தானமாக வைப்பது சிறப்பாக இருக்கும். இது போக நம்ம வந்து இந்த பர்ஃப்யூம் எவ்வளோ முக்கியமானதோ அதுபோல் கட்டுக்கட்டான நோட்டின் மனம் அவ்வளோ முக்கியமானது. பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம் நம்ம உடம்புக்கு தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக கொடுக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கட்டு நோட்டுக்கு வந்து பர்ஃப்யூம் அடிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. கட்டு நோட்டுக்கு பர்ஃப்யூமோ இந்த ஏலக்காயோ இந்த கிராம்போ தூக்கி வச்சு நம்ம ஈர்ப்பு பண்ண முடியாது. ஏன்னா கட்டு நோட்டில் உள்ள மனம்தான் அதுதான் ஈர்க்கும் நம்மளுடைய அடுத்த பணத்தை. நீங்கள் இந்த மனத்தை, அந்த கட்டு நோட்டு புது நோட்டுடைய மனத்தை நீங்கள் டல் அடிச்சிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களுக்கு அந்த பணத்துடைய வாசனை பணம் ஈர்க்கும் அப்படிங்கிறது முக்கியம். அதனால தான் பூஜைகளில் மேக்ஸிமம் லட்சுமி பூஜைகளில் கட்டு பண நோட்டுகளை வைப்போம். அது வச்சு அந்த நோட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு பீரோவில் வைக்க போகும்போது அந்த நோட்டை வந்து நல்லா மோந்து பார்த்துட்டு இந்த செல்வம் ஃபுல்லாக எனக்கு வசியமாகணும் அப்படி சொல்லிட்டு திரும்ப அதுக்கு பீரோவுக்கு வச்சிடணும். அடுத்த லட்சுமி பூஜை பண்ணும்போது அதே கட்டு நோட்டை வந்து நம்ம இந்த கட்டு நோட்டின் மனம் குறையும் போது அடுத்த கட்டு நோட்டை நம்ம எடுத்து புழக்கத்துக்கு கொண்டு வந்துடும். வேறு புது கட்டு நோட்டை எடுத்துடணும். இந்த கட்டு நோட்டின் மனம்தான் வசியத்துக்குரியது. நம்ம அந்த கட்டு நோட்டுடைய பார்த்திங்கன்னா நிறைய பணக்காரங்க பீரோவில் கட்டுக்கட்டாக நோட்டு வச்சுருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சு முதல்ல மூஞ்சி கை கழுவிட்டு அந்த கட்டு நோட்டை எடுத்துகிட்டு அப்படியே அப்பா இந்த மாசனையை மோந்தப்பறம் தான் திருப்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு மோந்து பார்த்துட்டு வச்சுட்டு அடுத்ததான் வேலையே பார்ப்பாங்க. அப்புறம் தான் சாமி ரூமுக்குள்ளே போவாங்க.
இந்த மாதிரி அந்த கட்டு நோட்டின் மனம் வந்து உங்களுக்கு செல்வத்தை அதிர்வுகளை கூட்டும் அப்படிங்கிறது. நம்ம அதாவது பொதுவாக வந்து நினைப்பாங்க பெரிய கட்டு அந்த 500 கட்டுலாம் வேண்டாம். ஒரு ரூ. 5 கட்டு நோட்டையே எடுத்துக்கிட்டா கூட போதும். அந்த ரூபா நோட்டின் மனம் வந்து உங்களுக்கு அடுத்த பெரிய கட்டை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். அதனால கட்டு நோட்டின் மனம் வந்து உங்களுக்கு அற்புத சக்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு செல்வ நிலை உயரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காயின் சவுண்டு. பொதுவாக காயின் சவுண்ட் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் குடுக்குறேன்னா, நெறைய பணக்காரங்க அவ்வளோ பெரிய கார் வச்சிருப்பாங்க. ஒரு ஒரு ரூ. 5 காயின யாருக்கும் விட்டு குடுக்க மாட்டாங்க. ஒரு ரூ. 1 மிச்சம் இருந்தா கூட கையில குடுன்னு சொல்லிட்டு அந்த காயின வாங்கிருவாங்க. குறைக்கிறதுல அவ்வளோ இதா இருப்பாங்க. ரீசன் என்னன்னா, அந்த காயினில் தான் செல்வமே சேரும். இந்த சில்லறைய வந்து யார் அலட்சியப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு செல்வம் தன்ன விட்டு போகுதுன்னு அர்த்தம். இந்த சில்லற காச யார் கட்டாயப்படுத்தி வாங்குறாங்களோ, பொதுவா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய நோட்ட வந்து தானம் குடுத்துருவாங்க. ஒரு ரூ. 500னா தானம் குடுத்துருவாங்க. ஆனா, அந்த சில்லறைய வந்து அவங்க கையால வாங்கிருவாங்க. அந்த சில்லறை வந்து அவ்வளோ லட்சுமியுடைய வாசம் தங்கி இருக்கிறதாக அர்த்தம். அதனால ஒரு ரூ. 5னாலும் எனக்கு குடுத்துருன்னு சொல்லிட்டு அந்த ரூ. 5 வாங்கி நீங்க பத்திரப்படுத்தி வச்சுட்டீங்கனாலே, யார் வீட்டில் காயினை அதிகமாக சேர்த்து செழிப்பாக வைக்கிறாங்களோ, அந்த வீட்டில் செல்வ நிலை கூடும். ம். அதனால தான் அந்த காயின் சவுண்ட்ல வந்து செல்வம் கூடும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். அதேபோல் நம்ம வந்து வீட்டில் வந்து ஏலக்காய், அந்த கிராம்பு இதெல்லாம் வந்து அதிக பயன்பாட்டுல இருக்கணும். உடனே நம்ம எல்லாரும் சொல்லுவாங்க, சாமிக்கு வைக்கிறத விட அடிக்கடி இந்த வெள்ளிக்கிழமை ஆனால் வந்து இனிப்பு பாயாசம் பண்ணுவது. வெள்ளிக்கிழமை ஆகும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல வந்து அப்படியே நெய் மணமும், இனிப்பு பாயாச மணமும் அதிகமாக யார் வீட்டில் தொடங்குகிறதோ, அந்த வீட்டில் செல்வ நிலையும், கோடீஸ்வர யோகமும் உருவாகும். அப்பங்கும்போது நம்ம வந்து அந்த வெள்ளிக்கிழமை ஆகும்போது உளுந்த வடை போட்டு சாமிக்கு படைக்கிறதும், அதில ஒரு பாயாசம் வைக்கும்போது, அந்த வீட்டில் வந்து ஒரு மாரி அந்த ஊதுபத்தியுடன் இந்த எண்ணெய் மணமும், அந்த சாம்பிராணி புகை மணம் இதெல்லாம் சேர்ந்து ஒரு தெய்வீக மனம் ஒண்ணு வீசும். அந்த இடத்துக்குள்ள நம்ம வரும்போதே, இந்த வீட்டுக்குள்ள அவ்வளோ பெரிய ஒரு லட்சுமி கடாட்சம் இருக்கிற மாரி இருக்கும். அப்பங்கும்போது அந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ஒரு ஒரு பலகாரம், ஏதாச்சும் ஒரு பலகாரம் செய்வது. அதாவது நான் சொல்றேன் உளுந்த வடை. சில பேர் என்னன்னா கோதுமை அப்பம் பண்ணுவாங்க. சில பேர் அப்பம் பண்ணுவாங்க. பச்சரிசி அப்பம் பண்ணலாம். இந்த மாரி தேங்காய் துருவல் போட்டு பச்சரிசி அரைச்சு போட்டு அப்பம் பண்ணுவாங்க. இந்த மாரி பண்ணி அதுக்கப்புறம் சாமிக்கு அத பிரசாதமா வச்சு நீங்க கும்பிடும்போது, இந்த எண்ணெய் சூடு பண்ணி அந்த மணத்துடன் நம்ம வந்து சாமி பிரசாதத்த வச்சு சாமி கும்பிடும்போது, உங்களுக்கு கண்டிப்பாக செல்வ நிலையும், வீட்டில் உள்ள பெண்களின் மனநிலையும் மாற்றம் ஏற்படும். இத வந்து ரெகுலரா பண்ணும்போது அவ்வளோ சக்திகள் வந்து நம்ம வீட்ல வந்து பாசிட்டிவா இருக்கும். பொதுவாக நம்ம செல்வம் சேரும்போது நம்ம வீட்ல வந்து செல்வம் சேரும்போதே ஒருத்தருக்கு வந்து உடம்பு ஆரோக்கிய குணம் கம்மியா இருக்கும். அதனால நம்ம வந்து அ நம்ம செல்வம் வரும். வர்றது சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் உடம்பு முடியாம இருக்கும். அப்ப அதுக்கு அந்த பணத்த செலவு பண்ற மாரி வந்துரும். அதனால செல்வம் சேரும்போது அந்த பணம் நம்மளுக்கு நோய்களுக்கு போயிறக்கூடாதுங்கிறதுல கவனமாக இருக்கணும். அதுக்கு தான் நம்ம வந்து என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமை வந்தா திருஷ்டி கழிக்கிறதுன்னு ம். வைப்பாங்க. வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுக்கு வெளியில வந்து திருஷ்டி கழிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நம்ம பணம் வந்தாலும் நம்மளுக்கு அது வந்து ஆரோக்கியத்துக்காக இதுக்காக நமக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்காது. இன்னொன்னு வந்து மருதாணி விதைகளையும், வெண்கடுகளையும் இந்த வெள்ளிக்கிழமை வந்து போட்டு எரிச்சிங்கன்னா, வீட்டுக்கு முன்னால போட்டு எரிச்சிட்டு வந்தீங்கனாலும், உங்களுக்கு அந்த ஆரோக்கியம் கேடுனா செல்வ நிலை ஒரு பக்கம் கூடிக்கிட்டு இருந்தாலும், அது கந்திஷ்டிகா மாறி நம்ம வீட்ல ஆரோக்கியம் வந்து கேடாக உருவாகும். அத குறைப்பதற்கு இந்த மருதாணி விதைகள், இந்த வெண்கடுகுகள் இத பயன்படுத்தும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை ஆன உடனே நம்ம நிலவாசலில் மா இலை கொத்த ஒண்ணாச்சும் சொருவி வச்சுருங்க. சொருவி வச்சுட்டு அந்த மா இலை வாசனைக்கும், மகாலட்சுமிக்கும் அவ்வளவு இதா இருக்கும். நீங்க நிலவாசல் பூஜை பண்ணிட்டு மா இலை கொத்த சொருவி வச்சுனீங்கனாலே, மகாலட்சுமி அவ்வளோ எளிதில் உள்ளுக்கு வசியமாவா. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்க செல்வ நிலை கூடும். இதெல்லாம் போக குபேர அம்சமும் உருவாகுறதுக்கு வியாழக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமியுடன் சேர்ந்த குபேர பூஜை பண்ணும்போது, நெறைய வசிய சக்திகள் உருவாகும் அப்படிங்கிறது முக்கியமானதாக எடுத்துக்கலாம். நிச்சயமா மேம். அதாவது நம்ம வீட்ல வந்து மணி அட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து எப்பவுமே இருக்கணும். சீக்கிரம் உங்களுக்கு வந்து பணம் சேரணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க குடுத்த டிப்ஸ் அவ்ளோ இருக்கு. 1 இல்ல, 2 இல்ல, நெறைய டிப்ஸ் குடுத்துருக்கீங்க. நேயர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நன்றி மேம். நன்றி மேம்.